நான் இந்த கோயில் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, நினைச்சது நடக்குது. எனக்கு இது வரைக்கும் வந்ததுக்கு மன திருப்தியாக தான் இருக்கா தவிர, மற்றபடி கஷ்டமாலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு போகும்போது சரி, கோயிலுக்குன்னு வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நல்லது தான் நடந்திருக்கு. இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்திருக்கு. இனிமேலும் இன்னும் நான் பெரிய ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அது நடத்தி கொடுத்தாருன்னா அந்த ஆண்டவருக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செஞ்சுருவேன். அமாவாசை பௌர்ணமி எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்குது. நான் என் கையாலேயே பூ கட்டி கொண்டு வந்து நான் பைரவருக்கு போட்டு தான் போயிட்டுருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு காலையிலையும் சரி சாயங்காலம் சரி நல்லா பூஜை பண்ணுறாங்க. பௌர்ணமிக்கும் சரி அமாவாசைக்கு நெய் அபிஷேகம் எல்லாமே பண்ணுறாங்க. பாலாபிஷேகம் நீட்டாக எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நீட்டாக இருக்குது. நான் வேண்டிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு நான் நினச்ச என்ன வேண்டனோ ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது அதே நடந்துருது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஆனால் நடந்துருது. நிம்மதியாக இருக்குது கோயிலுக்கு வந்துட்டு போனான்னு வைங்களேன். அதனால வாரம் வியாழக்கிழமை வருவோம். அஷ்டமி அன்னைக்கு வருவோம். பௌர்ணமி அமாவாசை எல்லா நாளும் வந்துட்டு தான் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, ஒரு கஷ்டம் கடன் இந்த மாதிரி ஒரு வண்டியில் போகும்போது விபத்து நடக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இங்கே பைரவருக்கு வந்தால் நல்லாயிருக்கும். என்னோடது அதுதான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லாயிருக்கு. இங்கே வந்துட்டு போனதுலேருந்து இது வரைக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கூட நான் வண்டியில் போய் கீழெல்லாம் விழுந்திருக்கேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் இது வரைக்கும் நடந்ததில்லை. காரியத்தறியிருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு மட்டும் வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த பைரவர் நடத்தி கொடுத்தாருன்னா அவருக்கு உண்டானதை நான் செஞ்சுருவேன்.